அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் தோழர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். டிசம்பர் 13 தான் கரூர் சுற்றுப்பயணம் வைத்திருந்தார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். திடீர்னு இப்போ மாற்றி 27 சனிக்கிழமை கரூர் பயணம், நாமக்கல் கரூர். எதுக்காக இந்த மாற்றம் அப்படின்னு நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, தமிழ்நாட்டுல நான்லாம் ஒரு பயங்கரமான பெரிய கைங்க, நான்லாம் நின்னா சும்மா அதற விடுவேன் கதற விடுவேன் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்காரு. இப்ப கரூருக்கு ஏன் வரணும் அப்படின்னா, கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் அடிச்சு ஆடிட்டு இருக்காரு. கரூர் பகுதி மட்டும் இல்ல, கொங்கு மண்டலத்தை முழுவதும் திமுகவினுடைய கோட்டையாக மாற்றுவதற்கான அடிப்படை வேலைகளை செந்தில் பாலாஜி அவர்கள் செஞ்சிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு இவர் டஃப் கொடுக்கிறாராம். எனக்கு என்ன ஒண்ணுமே புரியலங்க எனக்கு. நீங்க அரசியலை பற்றி ஆனாவனா தெரிந்தவர்கள் கூட இத பார்த்தா சிரிப்பாங்க. ஒரு தனிநபர் போய் நின்னுட்டு ஒரு காலகாலமாக நின்று அரசியலை அடிச்சு ஆடின ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள், அவர்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், மந்திரியா இருந்தவங்க, இவங்களெல்லாம் ரொம்ப கிள்ளுக்கிற மாதிரி நினைக்கிற ஒரு சூழல் தான் இதை நம்ம பாக்குறோம். சோ நானு திமுகவை நான் எதுக்குறேன். திமுகவினுடைய ஒரு பெரிய போர் வீரனாக, படை தளபதியாக பார்க்கப்படுகிற செந்தில் பாலாஜியை காலி பண்றேன் பாருங்க அப்படின்றதுதான். இந்த டேட்டை மாத்தி வேற ஒரு ஊருக்கு போக வேண்டிய டேட்டை எல்லாம் மாத்தி கரூருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல். ஆனா இந்த அரசியல், இந்த பருப்பு அங்க வேகாது அப்படின்ற உண்மையை 2026ல விஜய் புரிஞ்சுப்பாரு. இல்ல எவ்வளவோ இடம் இருக்கு, கரெக்டா கரூருக்கு நான் உடனே போறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்? இல்ல அதுதாங்க, நீங்க இந்த கூட்டமே வந்துங்க ஒரு பெரிய சினிமாக்காரனை பாக்குறதுக்கு திரள்ற கூட்டம் தான். ஏன் தெரு பக்கம் விஜய் வந்தாருன்னா நானும் போய் பாப்பேன். ஏன்னா நான் ரொம்ப நாளா விஜய் ரசிகர் வேற. அதனால கூட்டம் கூட்டுறது அப்படின்றது ஒரு பெரிய வேலையே கிடையாது. இன்னொரு விஷயம், போன முறையே ஒரு இடத்துல அவர் பேசிட்டு இருக்கும் போது கூட்டம் வரலன்னு அந்த இடத்துல பேசாமலே கிளம்பி இருக்காரு. கூட்டம் இல்லைன்னு பேசாமலே கிளம்பி இருக்காரு. சமூக வலைத்தளங்கள்ல அந்த இடங்களை எடுத்து போட்டு கூட்டம் இல்லைன்னு பேசாமலே போயிருக்கிறாரு அப்படின்றலாம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னா, கரூர்ல என்ன அள்ளி தள்ளிடுவாங்களா? கரூர்ல ஏற்கனவே கட்சிகளே இல்லைங்க. கரூர்ல பாஜக இல்ல, பாஜக கட்சி உடைந்து அவங்க எல்லாம் திமுக கூட்டணியில திமுக வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அதே போல அதிமுக கட்சியும் பூண்டோடு கலைக்கப்பட்டு கரூர்ல திமுகவோட சேர்ந்திருக்கிறாங்க. இப்ப அங்க கரூர்ல திமுக வலிமையான ஒரு அமைப்பா மாறி இருக்கு அப்படின்றத மறுக்கவே முடியாது. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நாம கரூருக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுக்கிற இடம் கரூர். ஏன்னா நீங்க எல்லாரையும் வந்து உங்க கட்சியில சேர்க்கிறீங்களா, அங்க உங்களுக்கு எதுக்கவே ஆள் இல்லையா? எதுக்கவே ஆள் இல்லாத ஒரு இடத்துல நின்னு நான் கூட்டத்தை கூட்டி காட்டுறேன் பாருங்க அப்படின்றதா அதுக்குள்ள இருக்கிறது. 2வது ரொம்ப சிம்பிளா இன்னொரு கேள்வி எனக்கு தொடர்ந்து இருக்கு. நாங்க வந்து காசு கொடுத்து கூட்டம் சேர்க்கறது இல்லைன்னு ஒரு வார்த்தையை பேசிட்டே இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். ஆனா ஒரு கையில ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு மதுரையில இருக்கிற ஆயா திருச்சிக்கு வர்றாங்க. யார பாக்க? விஜய பாக்குறதுக்கு திருச்சிக்கு வர்றாங்க. மதுரையில இருந்து ஒரு அம்மா. இல்ல நான் கேக்குறேன், 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா செலவழிச்சு ஒரு வாட்டர் பாட்டிலோட விஜய பாக்குறதுக்கு மதுரையில இருக்கிற கிராமத்துல இருந்து ஒரு அம்மா வந்து கொட்டடிக்கிறாங்க, ஆடுறாங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய அரசியல் செட்டப்ப நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. போன வாரம் இன்னொரு வீடியோ வெளியாச்சு. காசு கொடுக்குறேன்னு கூட்டு வந்து 300 ரூபா கொடுக்காம விட்டு மக்கள் எல்லாம் மண்ணலி எரிஞ்சுட்டு போன வீடியோவும் வெளியாச்சு, நீங்க பாத்திருப்பீங்க. சோ இந்த கட்டமைப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க வந்து திமுகவினுடைய ஒரு பெரிய களப்பணியாளரா பார்க்கப்படுகிற செந்தில் பாலாஜிக்கு டஃப் கொடுக்குறேன் பாருங்க அப்படின்றதா ஒற்றை வரி சேலஞ்ச் தான் இது. திருமாவளவன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் RSS திட்டத்துக்கு துணை போவதாக தெரிகிறது. இந்த 2 கட்சிகளுமே திமுக அதிமுக வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுமா, அந்த அளவுக்கு வலிமை இருக்கா அப்படின்னா இல்லை. ஆனால் இவங்க திமுக கூட்டணியையும் திமுக தலைமையையும் வீழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க, பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. இது வந்து RSS பாஜகவுக்கு துணை போகிற அளவுள்ள செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறார். மிகச்சரியான பார்வைங்க, அது மிகச்சரியான பார்வை.
ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இப்ப நீங்க திமுக ஆட்சியை காலி பண்ணணும், திமுக தான் எங்க பொது எதிரி, திமுக தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு ஒரு இருக்கிற எல்லா எதிர்கட்சியிலும் திமுகவுக்கு எதிராக வர்றாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஆனா ஆட்சி அமைக்கிற அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய வலு இருக்கா, அவங்களுக்கு அதுக்கான திறன் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்ப நாம் தமிழர் 13 வருஷமா போராடிதான் பாக்குறாங்க, வார்டு மெம்பர் கூட வாங்க அவங்களால முடியல, அதுக்கான வாய்ப்பே இல்லாம போச்சு. இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு முறை கூட தேர்தலை சந்திக்காம வாயிலே வட சுட்டு இருக்கிற ஒரு கழகம். இன்னும் சொல்ல போனா எல்லா தொகுதியிலும் மதுரை தெற்கு, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை வடகிழக்கு எல்லாத்துலயும் நான் தான் நிக்கிறேன் அப்படின்னு அண்ணன் விஜய் சொல்றாருன்னா, ஒரு முகமாக ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக ஒருத்தரை நிறுத்தி ஜெயிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பற்ற ஒரு அமைப்பாகத்தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கு. ஆனா இவங்க தொடர்ந்து திமுகவை காலி பண்றோம், திமுகவை உடைச்சு காலி பண்ணுவோம் அப்படின்னு பேசுறதுக்கு பின்னாடி RSS அஜெண்டா இருக்குன்றதுதான் உண்மை. காரணம் என்ன? நீங்க திமுக பலமா இருக்கு, திமுக கூட்டணி பலமா இருக்கு, திமுக தன்னால் இயன்ற எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காங்க. தவறு வருகிற போது சுட்டி காட்டினா அதையும் மாத்திக்கிறாங்க. இன்னும் அவங்க செய்ய வேண்டிய பல பணிகள் இருக்கு, அதை நம்ம மறுக்கல, அதை குறித்து நம்ம சுட்டி காட்டுறோம், போராட்டம் நடத்துறோம், எல்லாமே பண்றோம். ஆனா நீங்க ஓட்ட பிரிக்கிறது மூலமாகவோ அல்லது திமுகவை காலி பண்றோன்ற பேர்ல நீங்க உள்ளடி வேலை செய்து பொய் பரப்புரைகளை பரப்புறதன் மூலமாக திமுகவை பலவீனப்படுத்துறோம்னு நினைச்சுக்கிட்டு RSS பிஜேபிக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க. இதுல யார் பலன் அடைவா? நீங்க திமுகவை ஒரு கேள்வி கேட்டோன்னே RSS காரன் பிஜேபி காரன் சீமானுடைய படத்தை போட்டு கொண்டாடுறான். சீமான் பெரியாரை எதுக்கணும்னு ஆடிட்டர் குருமூர்த்தி கொண்டாடுறாரு. இதுக்கு பின்னாடி அரசியல் என்ன இருக்கு? நீங்க பச்சையா பாஜகவுக்கு காலூன்றுவதற்கான வசதி வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பும் கிடையாது, அதுக்கான வலுவான கட்டமைப்பும் கிடையாது, அதுக்கான பின்னணியும் கிடையாது. இத நாங்களே முயற்சி பண்ணிருக்கோங்க. நீங்க இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் ஒருங்கிணைத்துதான் நாங்க மக்கள் நல கூட்டணின்னு வச்சோம் 2016. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா மக்கள் நல கூட்டணி அவ்வளோ வேலை பார்த்து அவ்வளோ பண்ணியும் ஒரு மூன்றாவது வலுவான கட்சியா வர முடியாம போச்சு. அதை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குன்றத நாங்க மறுக்கல. இப்ப நீங்க விஜய் கட்சி கட்டமைக்கட்டும், அவங்களுடைய கிரவுண்ட கட்டமைக்கட்டும், இதே போல நாம் தமிழர் அவங்க கிரவுண்ட கட்டமைக்கட்டும். ஆனா எதுவுமே இல்லாம வாயில வடை சுட்டுக்கிட்டு நீங்க தெருவுல பொய் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு போலி வீடியோக்குள்ள போட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள இருக்கிற அரசியல் RSS பிஜேபிக்கு நீங்க பக்காவா கிரவுண்ட் ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க. நான் குற்றம் சாட்டுறோம். அண்ணா தான் சொல்றாரு, நீ வர்றதுக்கு வழியே கிடையாது, ஆனா நீ தொடர்ந்து ஒரு உள்ளடி வேலையை பார்த்துட்டே இருக்க. அது யாருக்குன்னா RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ள காலூன்றதுக்கு வசதியான சூழலை உருவாக்குறீங்கன்றதா அதுல ரொம்ப சரியான குற்றச்சாட்டு. திமுகவை எதிர்த்து பேசினாவே பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னுடைய கொள்கை எதிரியே பாஜக தான் அப்படின்னு தானே அவங்க சொல்றாங்க. இல்ல, திமுகவை எதிர்த்து பேசினாலே அவங்க சங்கிகள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்க முட்டாள்கள் கிடையாது. ஆனா நீங்க திமுகவை எதிர்த்து பேசுவதன் உள்நோக்கம் என்ன? நீங்க இந்த 4.5 ஆண்டு காலத்துல அவங்க செஞ்சு வச்சிருக்கிற கல்வி பணி, அந்த குழந்தைகளுக்கான முன்னேற்றம், இதெல்லாம் நேத்து நீங்க பாத்திருப்பீங்க. அவ்வளவு பெரிய வேலை நடந்திருக்குங்க. மாநில சுயாட்சிக்காக அவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். திமுக கூட்டணியில உட்காந்து அவ்வளவு பெரிய போராட்டம் மாநில சுயாட்சிக்கு நடந்துட்டு இருக்கு. நமக்கு உரிமை தொகையாக வர வேண்டிய நம்முடைய வரிப்பணம் வராம இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில போராடி 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 ஒன்னொன்னையும் சரி பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நாங்கெல்லாம் பாஜக தான் எதுக்குறோம்னா பாஜகவை எந்த அளவுக்கு எதிர்த்தீங்க? இதே விஜய் அவர்கள் ஒரு சாதியானவ படுகொலைக்கு கூட ஒரு குறைந்தபட்சம் நான் இத வன்மையா கண்டிக்கிறேன்னு ஒரு அறிக்கை வெளியிட கூட முதுகெலும்பு இல்ல. அப்ப முதுகெலும்பே இல்லாத நீங்க எல்லாம் உட்கார்ந்துகிட்டு திமுகவையும் திமுக கூட்டணியும் விமர்சிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்றது வெட்ட வெளிச்சமா இருக்கு. இதை நம்ம சொல்லவே வேண்டாம். இவங்களை பொறுத்த வரையும் பாஜக பிரச்சனை கிடையாது, பாஜக பணம் கொடுக்கறது பிரச்சனை கிடையாது, பாஜக தமிழ்நாட்டை வஞ்சிப்பது பிரச்சனை கிடையாது, பாஜக தமிழ்நாட்டினுடைய ஒருமுகத்தன்மையை உடைச்சு காலி பண்றது பிரச்சனை இருக்காது. நேத்து நேரம் தர்மேந்திர பிரதான் 4 நாளைக்கு முன்னாடி பேசுறாரு, நீங்க மும்மொழி கொள்கையை ஒத்துக்கிட்டாதான் நான் பணம் கொடுப்பேன்னு. ஏன் விஜய்க்கு வாய் இல்ல? நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்கல்ல, எங்க எதிர்த்து ஒரு அறிக்கை வெளியிடுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள எவனும் வந்து கால் பதிக்க முடியாதியா? பாஜகவை நாங்க உண்டுலன் பண்றோம்னு சொல்லுங்க. நீங்க எங்கேயுமே பேசலையேங்க. பாஜகவும் மயிலிறகால் வருன்றீங்க.
ஆனா இவ்வளவு செஞ்சு மாநில உரிமைக்காக இருக்கிற ஒரே கட்சின்னு ஆயிப்போச்சு. நீங்க அதிமுக இருந்தா கூட, வலுவா இருந்தா கூட அவங்க ரெண்டாவதா நிப்பாங்கப்பான்னு கூட நினைக்கலாம். இன்னைக்கு அதிமுக காணாம போய் ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. இந்த சூழ்நிலையில ஒரே கட்சி இருக்குன்னா திமுக கூட்டணி தான். நீங்க அதை உடைக்கணும்னு பாக்குறீங்கல்ல. அப்ப பாஜகவை பேசாம மௌனம் சாதித்து திமுகவை மட்டும் குற்றவாளியா கூண்டில் ஏத்துனீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற ஒரே அரசியல் நீங்க RSS பிஜேபிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. திருமாவளவன் இன்னொரு குற்றச்சாட்டை சொல்றாரு, திமுக எதிர்ப்பு என்பதை விட திமுக வெறுப்பு அந்த விஜய் வந்து அரசியலாக்குறாரு அப்படிங்கிறாரு. உண்மைதாங்க. நாங்க திமுக செய்ய தவறிய விஷயங்களை எல்லாம் நாங்க சுட்டி காட்டியிருக்கோம், போராட்டம் நடத்தி இருக்கோம். நாம இன்னும் சொல்றோம், ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தெல்லாம் கொண்டு வரணும், தொடர்ந்து நம்ம வலியுறுத்துறோம், போராடுறோம். இத நாங்க மட்டும் சொல்லல, முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. மனோரமா பத்திரிகையினுடைய ஆண்டு விழாவுல முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து ஒரு இடத்துல ஒரு திட்டத்தை நிறைவேற்றும் போது அதுல குறைபாடுகள் இருந்தா எங்க கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் சுட்டி காட்டுவார்கள். இதுதான் அரசு, எதிர்கட்சியும் அதைத்தான் செய்யணும். இப்ப திமுக அரசு செய்ய தவறிய திட்டங்களை சட்டங்களை நீங்க சுட்டி காட்டுறதுல எந்த தப்பும் இல்ல, நீங்க போராட்டம் நடத்துறதுல எந்த தவறும் கிடையாது, அதுதான் ஜனநாயகம். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க சுட்டி காட்டி தட்டி கேட்கறதெல்லாம் விட்டுட்டு வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கீங்க. வெறுப்பு இல்ல, வெறுப்பு கூட சொல்ல முடியாது, வன்மம். வன்மம் தான் உண்மையை மறைச்சிட்டு பொய்ய வந்து அடிச்சு காலி அப்படி கக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேரு வன்மம். அந்த வன்மத்தை தான் அண்ணன் விஜயும் செய்கிறார்கள், அண்ணன் சீமானும் செய்கிறார். அதிமுக பத்தி சொன்னீங்க, அதிமுகவும் இதே நினைக்குதுங்கிறாரு அவரு. அதிமுக வந்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட திமுக கூட்டணி வந்து பலவீனமாகணும், திமுக கூட்டணியை சிதறடிக்கணும் அப்படின்னு தான் அதிமுக நினைக்குது. அது ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத விட திமுக தலைமையிலான அணி பலவீனமாகணும், அந்த அணியை வந்து சிதறடிக்கணும் அப்படின்னு தான் அதிமுகவும் நினைக்குது அப்படிங்கிறார். அது எப்படி அவர் வந்து ஆட்சிக்கு வரணும் தானே நினைப்பாரு அவரு? நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க, அதிமுகல கூட்டணியே கிடையாது. அதிமுக கூட்டணியில இப்போ இருந்த டிடிவி வெளியே போயிட்டாரு, OPS வெளியே போயிட்டாரு. இன்னொன்னு டிடிவி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இவர் EPS இருக்கிற வரைக்கும் நாங்க கூட்டணிக்குள்ளே வரமாட்டோன்றதுல அவர் தெளிவா இருக்காரு. அதே மாதிரி பிரேமலதா அம்மா அவங்க வெளியே போயிட்டாங்க, அவங்களும் நாங்க கடைசியில தான் சொல்லுவோம்னு சொல்லி முடிச்சுட்டு விட்டாங்க. அப்ப உள்ள யாருமே இல்ல. நீங்க டாக்டர் கிருஷ்ணசாமி அவரும் பாஜக அதிமுக கூட்டணியில இல்ல, இப்ப கூட்டணியே இல்லங்க. ஆனா இவர் தெரு தெருவா போய் பிரச்சாரம் என்ன பண்றாருன்னா திமுக கூட்டணி பலவீனமாக இருக்கிறது அப்படின்றார். நீங்க திமுக கூட்டணி பலவீனமா இருக்குன்னு எதை வச்சு சொல்றீங்க? ரொம்ப சிம்பிள், திமுக கூட்டணி தேவை, மக்களுக்கு தேவைப்படுகிற விஷயங்களை முன்னெடுத்து அவங்கதான் எதிர்கட்சி வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. எதிர்கட்சியில இங்க எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே இல்லாம காலியாகி போய் ரொம்ப நாள் ஆச்சு. காங்கிரஸ் வந்து குரல் எழுப்புது, ஆட்சி அதிகாரத்துல இடம் வேணும், கூடுதல் இடங்கள் வேணும் அப்படின்னு குரல் எழுப்புது. அப்ப அங்க வந்து ஒரு பிளவு ஏற்பட்டுருச்சு, அது தொடங்கிடுச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள்ங்க, ஆட்சி அதிகாரத்துல காங்கிரஸ் வந்து இது கேக்குறாங்களா, பங்கு கேக்குறாங்களா? அந்த பங்கு கேக்குறது அப்படின்றது காங்கிரஸ் தான் பெரிய பின்னடைவை உண்டாக்கும். இப்ப இருக்கிற சூழல், பங்கு ஏற்கிற சூழல் அதெல்லாம் இல்ல, நாமளும் வலுவா இல்ல, இது காங்கிரஸ்க்கே தெரியும். காங்கிரசினுடைய 2ஆம் கட்ட 4ஆம் கட்ட 10ஆம் கட்ட தலைவர்கள் பேசுறாங்க. ஆனா ரொம்ப தெளிவா காங்கிரசினுடைய தலைமை பொறுப்போட இருக்கு, நாங்க அதை கேட்கல, நாங்க அதை பேசிக்குவோம், நாங்க எங்க கட்சிக்குள்ள நாங்க பேசிட்டு சொல்றோம் அப்படின்னு. என்னைக்கு இங்க வந்து ராகுல் காந்தி எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு கொடுக்கன்னு கேட்கல. அப்படி ஒருவேளை தலைமை கேட்டு அந்த ஒரு நெருக்கடி வந்தா அதை குறித்து அன்னைக்கு பேசுவாங்க. ஆனாலும் இப்பயும் என்ன சொல்றாங்க, நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோன்னு. அப்ப நான் என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன், என் கோரிக்கையை நீங்க கன்சிடர் பண்ணுங்க, ஆனா நான் உங்க கூட்டணியில தான் இருக்கேன். திமுகவுக்கு தலைமைக்கு ஒரு நெருக்கடி கண்டிப்பா வருவாங்களே. மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி, இந்த கட்சியுடைய பதிவெல்லாம் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து கட்சின்னு பதிவு பண்ணிட்டு அவங்க சின்னத்துல தேர்தலை சந்திக்கல, சில விதிமுறைகளை பின்பற்றல அப்படின்னு. அப்போ அவங்க வந்து சொந்த சின்னத்துல நிக்கிறதுக்காக கூடுதல் தொகுதிகள் கேட்பாங்க. இந்த நெருக்கடியெல்லாம் திமுகவுக்கு வரும், அப்போ வந்து ஒரு பிளவு அங்க வந்து ஏற்படும், அதை வந்து அதிமுக பயன்படுத்திக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த நெருக்கடி கூட்டணியில இருக்குங்க, எல்லா கூட்டணிக்கும் இந்த நெருக்கடி இருக்கும். தான் கட்சிக்கு கூடுதல் சீட்டு கேட்கறத எல்லா கூட்டணியும் செய்வாங்க, அது அவங்க உரிமை அது. ஆனா சூழலுக்கு ஏற்ற மாதிரி உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து அதுல கன்சிடர் ஓகே அப்படின்னு ஆன பிறகுதானே சீட்டு ஒதுக்கீடு கிடைக்குது. அப்ப கேட்கறதா அவங்க உரிமை, கட்சிகளுடைய உரிமை. எனக்கு இத்தனை சீட்டு வேணும்னு அவங்க கேட்பாங்க, ஆனா உட்கார்ந்து பேசி அவங்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கப்படும். இதுதான் காலகாலமா நடந்துட்டு இருக்குது. அதனால இவங்க சீட்டு கேட்பாங்க, சொந்த கட்சியில உண்மைய சொல்ல போனா சொந்த அடையாளத்துல நிக்க வேணாம்,
நீங்க மொத்தமா நில்லுங்கன்னு முத தொடங்கி வச்சதே அதிமுக தான், ஜெயலலிதா தான். நீங்க எங்க சின்னத்திலே நின்னுங்க, எங்க சின்னத்திலே ஜெயிச்சிருங்க, மொத்தமா ஜெயிச்சு உட்காந்துருவோன்னு கிளப்பி விட்டதெல்லாம் அந்த அம்மா தான். இதுல நம்மள ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும், எல்லா கட்சியும் வளரணும் அப்படின்னு தான் நினைக்கும். எல்லா கட்சியும் நான் கையை கட்டிட்டு அடிமையா இருக்கேன் கூட்டணிக்குலாம் நினைக்காது. அப்ப வளரணும்னு நினைக்கிற கட்சி கூடுதல் சீட்டு கேட்பாங்க. இதுல எடப்பாடி தேர்தலுக்கு காலம் இருக்கு, கண்டிப்பாக திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எடப்பாடியார் இன்னைக்கு நேத்தா நம்பிக்கையில இருக்காரு. அவர் 2 வருஷமா கதறிட்டு தான் பாக்குறாரு, எப்படியாவது திமுக கூட்டணியை உடைச்சிருவோம், விசிகாவை வெளியே எடுத்துருவோம், கம்யூனிஸ்ட்களை வெளியே எடுத்துருவோம், நாங்க அப்படியே ஒரு கூட்டணி அடைச்சிருவோம். எங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் இந்த காலம் எங்க, எடப்பாடியார் எங்க ஒரு அடிப்படையில ஒரு தலைவராக இருப்பதற்கான அடிப்படை தகுதியற்று நேற்று எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அவங்களுக்கு எதிரா ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு காங்கிரசினுடைய தலைவரை பிச்சைக்காரை ஒட்டு போட்ட மாதிரி அப்படின்னு பேசுற அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருக்கிறாரு. அவரோட யார் போய் சேருவா? சொந்த கட்சிக்காரனே சேர மாட்டாங்க. இதுவரை கூட்டணியில் இருந்த ஆளுகளே சேரல. துரோகத்தினுடைய ஒரு பேர் வைக்கணும்னா அதுக்கு எடப்பாடின்னு பேர் வைக்கலாம். அப்படி இருக்கிறவர் நீங்க மகாராஷ்டிராவில இருக்கிற கட்சியை உடைச்சிட்டு போன சிவசேனாவில் இருக்கிற ஏக்நாத் ஷிண்டே எல்லாம் நம்ம ஐயா எடப்பாடியார்ல பாதிதான். அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் எப்படியாவது உடையும் ஆசைப்படுறது எல்லாத்துக்கும் நியாயம் தானங்க. அந்த விஷயத்துல எடப்பாடியை குறை சொல்ல மாட்டேன். ஆசைப்படுறாரு, கனவு காண்றாரு திமுக கூட்டணி உடையும்னு. தொடர்ந்து 10 முறை வெற்றி அடைந்த ஒரு கூட்டணி எப்படி உடையும்? ஜெயிக்கிற கூட்டணியில தாங்க யார் இருப்பாங்க. அப்படி ஜெயிக்கிற கூட்டணியா உடையணும். இந்த அடிப்படை அறிவு இருந்தா ஏன் கேட்க போறாரு? பாவம், அவர் தோத்து போவான்றதை விட காலியா போவான்ற பயத்துல இருக்காரு. பாவம். பீகார் சட்டமன்ற தேர்தல் எப்போ வேணாலும் அறிவிக்கலாம் அப்படின்னு தான் இப்போ இருக்கு. இந்த தேர்தலுக்கு முன்பு இன்னைக்கு ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறார் மோடி. 75 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 அவங்க வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுய தொழில் செய்யலாம், சுயமரியாதையாக வாழலாம் அப்படின்லாம் அவர் பேசியிருக்கிறார். அது எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே அங்கே ஓட்டு திருட்டு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வைத்ததோடு மட்டுமல்ல 110 தொகுதிகளில் பேரணி நடத்தியிருக்கிறார். இந்தியா கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நேரத்தில் பெண்கள் வாக்குகளை குறிவைத்து ஒரு 1000, 1500 அந்த மாதிரிலாம் இல்லை, 10,000 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு செலுத்தியிருக்கிறாங்க. தொடர்ந்து செலுத்தப்படும் 2 லட்சம் வரைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்க? பாஜக அவங்களுடைய ஒற்றை நோக்கம் நாட்டினுடைய வளர்ச்சியோ மக்களினுடைய வளர்ச்சியோ இல்லை. அதிகாரத்துல உட்காரணும், அதிகாரத்துல இருந்து சுரண்டணும். இந்த ஒற்றை தான் அவங்களுடைய நோக்கமே. கார்பரேட்டுகளை வளர்த்து வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அந்த குரூப். இதுல குறிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் நான் போடுறேன்றாங்க. நீங்க இதே போலதான் நீங்க மகாராஷ்டிரா தேர்தலை பார்க்கணும். மகாராஷ்டிரா தேர்தலுக்கு 5 மாசத்துக்கு முன்னாடி, சட்டமன்ற தேர்தலுக்கு 5 மாசத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் வருது. 2024 நாடாளுமன்ற தேர்தல பாட்டு அடி வாங்குது. அங்க அடிச்சு நொறுக்கி இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை மகாராஷ்டிரால அடையுது. ஒரு 5 மாசம்தான். அதுக்குள்ள எல்லா உள்ளடி வேலையும் பார்த்து ஒரு பெரிய தனித்த வெற்றியை அடையுது பாஜக. இதுக்கு 2க்கு இடையில சில விஷயங்கள் நடந்தது. ஒன்று, ஓட்டு திருடு. ஓட்டு திருட்டுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்தாங்க. 1. 2வது, 2,500 ரூபாய் பெண்களுக்கு நாங்க மாதம் கொடுக்க போறோன்னு தேர்தலுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டு தேர்தலுக்கு முன்னாடி அவங்களுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2,500 ரூபாய் போட்ட உடனே பெண்கள் என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஐயோ நமக்கு 2,500 ரூபாய் மாசம் கிடைக்குது, இது ஒரு பெரிய தொகை, நமக்கு பெரிய உதவியா இருக்கும்னு போட ஆரம்பிச்சாங்க. பெண்களுடைய கணிசமான ஓட்டு விழுந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? ஆட்சிக்கு 2வது மாசத்துல ஒண்ணு அறிவிக்கிறாங்க. நீங்க முதியோர் தொகை வாங்குறவங்க, வேறு பல நலத்திட்டங்கள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த தொகை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு 500 ரூபாய் ஆக்குனாங்க. 500 ரூபாய் ஆக்குச்சு. அதுக்கு பிறகு ஆண்கள் எல்லாம் பெண்கள் மாதிரி போலியா அட்ரஸ் கொடுத்து, போலியா இது ஐடென்டி எல்லாம் கொடுத்து நிறைய தொகை, பல 100 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த திட்டமே முடிவுக்கு வந்துருச்சு. திட்டத்தை முடிச்சுட்டாங்க. இப்ப திட்டமே இல்ல. இதேதான் இங்கேயும் நடக்குது. இந்த மக்களுக்கு கல்வி அறிவு இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல. தங்களுடைய சொந்த ஊரை விட்டுட்டு பண்ட பாத்திரத்தை தூக்கிட்டு ஊரா மாநிலமா போய் கொத்தடிமையா இருக்கிறாங்க அந்த தொழிலாளர்கள். அவங்களுக்கு லோக்கல்ல வேலை வாய்ப்பு இல்ல. அவங்க படிச்சு வேலை மேல போறதுக்கு பள்ளிக்கூடங்கள் இல்ல. 50 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கூட வட இந்தியாவில இல்ல அப்படின்னு அங்க இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டு கலெக்டர் சொல்றாங்க. 50 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கூட இல்லாத ஒரு சூழலை வச்சுக்கிட்டு 10,000 ரூபாய் கொடுக்குறேன்றது பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன?
65 லட்சம் வாக்காளர்கள் சிக்கிட்டாங்க. 65 லட்சம் வாக்காளர்களை தூக்கி வெளியேறிஞ்சாச்சு. அவங்க எல்லாரும் யாரு? உழைக்கிறவர்கள், பாட்டாளிகள், கிராமங்கள்ல வாழக்கூடிய சாமானிய உழைக்கிற மக்கள், பெண்கள். அதுல பெண்கள் அதிகமா நீக்கப்பட்டிருக்கிறாங்க. 31 லட்சம் பேர் பெண்கள் தான் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த லிஸ்ட்ல. அப்புறம் ஒரே வீட்டுல பலரு, 20 வருஷமா பூட்டி கிடந்த வீட்டுல ஒரு 100 பேரு, அப்புறம் ஒரு வீட்டுல 250 பேரு, அதுலயும் வேற வேற சாதிக்காரங்க இருக்கிறாங்க, வேற வேற மதத்துக்காரங்கன்னு எல்லா உள்ளடி வேலையும் பார்த்து இளைஞர்கள் விழிச்சுட்டாங்க. இப்ப பிரச்சனை எங்க வருது? மோடிக்கு இளைஞர்கள் விழிச்சுக்கிட்டாங்க. விழிச்சுக்கிட்டு ரோட்டுக்கு வந்து போராட்டத்தை நடத்தி உண்டிலன்னு பண்ணிட்டாங்க. இப்ப அவங்கள அடிச்சு துரத்தி மிகப்பெரிய வயலன்ஸ கட்டவிழ்த்து விட்டுச்சு அங்க இருக்கிற மோடியோடைய கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார். இது பெரிய பிரச்சனை எனக்கு மாறி இருக்குங்க. முந்தா நாள் மிகப்பெரிய பிரச்சனையா மாறி, நாங்க என்ன மக்களா, இந்த நாட்டினுடைய குடிமக்கள் இல்லையா, எங்களை ஆடு மாடுகளை போல அடிக்கிறீங்களே, முந்தா நாள் அது பெரிய பெரிய விஸ்வரூபமாச்சு. ராகுல் காந்தி அதை அந்த வீடியோக்கெல்லாம் எடுத்து போட்டிருந்தாரு. சோ இதான் அங்க இருக்கிற சூழல். இப்ப இவனுங்களுக்கு ஓட்டு கிடையாது. இப்ப இந்த மாநிலத்துல வாஷ் அவுட்டா தொடச்சு எறிய போறாங்க மக்கள். இப்போ அந்த மக்கள் தான் வந்து உச்ச நீதிமன்றம் வரையும் போய் என் ஓட்ட மோடி திருடிட்டாரு, ஓட்டு சோரி அப்படின்னு போய் நிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு ஐடியா பண்ணுது பாஜக. நம்ம 10,000 ரூபாய் போட்டுருவோம், பெண்கள் நம்பிடுவாங்க. வருஷத்துக்கு 10,000 அல்லது வருஷத்துக்கு 50,000, 5 லட்சம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கடந்த 3 மாசத்துல மட்டும் பல அறிவிப்புகள் போட்டாச்சு, பல அறிவிப்புகள் வந்தாச்சு. எத்தனை ஆயிரம் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன்னு. இது எல்லாம் கண் துடைப்பு. ஆனா மக்கள்ல படிக்காதவங்க நிறைய இருக்கிறதுனால ஒருவேளை இதை நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கூட்டணி கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சிகள் வலுவாக களத்துல போய் நின்று அடிச்சு ஆடும் போது இந்த உண்மையை மக்கள் மன்றம் ஏத்துக்கிறோம். ஏன்னா பல உண்மைகளை ஏத்துக்கிட்டாங்க, ஏத்துக்கிறோம். ஆனா பாஜகவை பொறுத்தவரையில் பிராடுத்தனம் பண்ணி ஜெயிக்கிற ஒரு கும்பலு, திருட்டுத்தனத்துல ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிறது மோடி. இந்த சேரே இந்தியா கூட்டணிக்கான சேரு, இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணி மேல உட்கார்ந்து இருக்கிற இந்த கும்பலுக்கு நிச்சயமா பீகார் மக்களும் அடி கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். இப்போ நீங்க சொன்னீங்க எதிர்கட்சிகள் வந்து இதை வந்து சாதுரியமா செயல்படணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ எதிர்கட்சியிலேயே கூட்டணி அமைக்கிறதுல ஒரு சிக்கல் ஏற்படுது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அவர் பேரணி நடத்தினார் ராகுல் காந்தி 110 தொகுதிகளில். அதுக்கு அவர் ஒரு அகில இந்திய அளவில் முக்கியமான தலைவர், கட்சியின் முக்கிய தலைவராக அவர் தான் அப்படின்ட்டு கூட்டம்லாம் வந்துச்சு. அதே அளவுக்கு ஈக்குவலாக லாலு பிரசாத் பையனும் தேஜஸ்வியும் உள்ளே போகிறார். அவர் கார் ஓட்டுறாரு, இவர் கூடவே ஜீப்பில் நிற்கிறாரு, இந்த மாதிரிலாம் போகிறாங்க. அப்போ அவருக்கும் கூட்டம் வருது. இப்போ எங்களுக்கு கூடுதல் சீட்டு வேணும் அப்படின்னு அது ஒரு பிரச்சனை அங்கே ஓடிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்களே. வெற்றி தான் முக்கியம், இலக்கு வந்து வெற்றி தான் அப்படின்னு சரி செஞ்சு போயிருமா, இல்லை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்க இடம் வந்து வாங்கும் போது முன்ன பின்ன ஆகுங்க. எல்லா இடத்துல அந்த பிரச்சனை இருக்கும், எல்லா இடத்துல அந்த பிரச்சனை இருக்கும். நீங்க ஒரு வாக்கு சதவீதத்தை அடிப்படையா வச்சு தங்களுக்கு எந்தெந்த தொகுதியெல்லாம் வாய்ப்பு இருக்கிற தொகுதிகள் அப்படின்றதெல்லாம் வச்சு கூட்டணியா உட்கார்ந்து அவங்க பேசுவாங்க. நீங்க இந்த கூட்டணியினுடைய அமைப்பும் அந்த பேச்சுவார்த்தையை எளிமையா தீர்க்கிற மாதிரிதான் இருக்கு. தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை ஆனா இல்ல. நீங்க எந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவனுக்கும் வந்து காரெல்லாம் ஓட்ட மாட்டாங்க. தேஜஸ்வி யாதவ் கார் ஓட்டினாரு, ஏன்னா அவர் அவமானப்படல. நான் ஒரு தலைவருக்கு வந்து என்னது, நானும் தானே தலைவன், இன்னும் சொல்ல போனா நான் தாயா பீகாருக்கு தலைவன், நீ வேணா டெல்லியில தலைவனா இருக்கலாம், உனக்கே நான் கார் ஓட்டணும்லாம் நினைக்கல. அவ்வளவு நட்போட கார் ஓட்டினாங்க. வீட்டுல போய் அவர்லாம் லாலு பிரசாத் யாதவ் எல்லாம் சோறாக்கி கறி குழம்பு வச்சு கொடுத்தாரு. கறி குழம்பு செய்வது எப்படின்ற வரைக்கும் நெருக்கமா இருக்கிறாங்க. நீங்க ஒரு அரசியலை தாண்டிய ஒரு புரிதலும் நட்புணர்வும் இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கு. இப்ப இந்தியா கூட்டணிக்கு ஒரு புரிதல் இருக்கு, வெற்றி தான் இலக்கு, அதை நோக்கி அவங்க பேசி முடிச்சுக்குவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப அகில இந்திய அளவில் நாடாளுமன்ற தேர்தலில் குறைவான இடங்களை பெற்ற மோடி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். அதற்கு பின்னணி நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி ஒரு தோல்வி பின்னடைவு அப்படின்னாவே ஒன்றியத்தில் இருக்கிற ஆட்சிக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற பேச்சு இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. அப்ப தன்னுடைய தோல்வி அங்க வரக்கூடாது அப்படின்னு அவங்க பல்வேறு வியூகங்களை வகுக்கலாம்ல. அரசியல்ல வியூகம் வகுக்காமல இல்லைங்க. ஆனா அந்த வியூகம் இந்தியா கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் எப்படி வேறுபடும்ன்றதா. பாஜக கூட்டணியில சேர்ந்து பாஸ்வானுடைய கட்சியில அவர் பையங்க இன்னைக்கு அமைச்சரா இருக்காரு. 2 மாசத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாரு, நான் உங்களுக்கு என்ன அடிமையா, பாஜகவினுடைய அடிமையா நானு, நான் எல்லா என்னுடைய மாநிலத்தினுடைய மொத்த தொகுதியிலயும் தனிச்சு நான் நிக்கிறேயா, நான் வந்து பாக்குறேன் ஒண்ணு அப்படின்னு அறிவிக்கல. அவங்க தாங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2வது முதலமைச்சர் யார் என்பதை 1 வருஷமா சண்டை போட்டுட்டு இருக்க பாஜக.
முதலமைச்சர் யாரு? போன முறை வெறும் 43 சீட்டு வாங்கின நீங்க இவரை வந்து ஆட்சியில உட்கார வச்சீங்க. நம்ம 73 சீட்டுக்கு மேல 74 சீட்டு. நாம ஏன் ஆட்சியை விட்டு கொடுக்கணும்னு இப்போ பாஜகக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. நிதிஷ்குமார முதலமைச்சர் ஆக்க முடியாதுன்னு அவங்க போன 4 மாசத்துக்கு முன்னாடி அறிவிக்கும் போது நிதிஷ்குமார் ஒரு போடு போட்டாரு, நான் முதலமைச்சர் இல்லைன்னா இந்த கூட்டணி இல்லாம ஆக்கிருவேன்னு. இப்படி அங்க படுவேளை ஓடிக்கிட்டு இருக்கு. 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நிதிஷ்குமாருக்கும் இந்த மோடிக்குமான பிரச்சனை, அந்த கூட்டணிக்குமான பிரச்சனை பெரிய அளவுல ஓடிட்டு இருக்கு. ஆனா இங்க என்னன்னா உட்கார்ந்து பேசினா தீக்கிற பிரச்சனை தான். இப்ப இந்த கொடூரமான இந்த மக்களை சூறையாடக்கூடிய இந்த ஆட்கள்ல இருந்து மக்களை காப்பாத்தணும். அதுதான் இங்க இருக்கிற டீமோடைய வேலை. அதுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்தா போவாங்கன்னு தான் என்னுடைய நினைப்பு. இது இந்த பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான நபர், அதையும் நீங்க கவனிக்கணும். பிரசாந்த் கிஷோர் அவரு கட்சி ஆரம்பிச்சு அவரும் இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏங்க சிரிக்காம இந்த கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. பிரசாந்த் கிஷோர் போன முறை எலெக்ஷன்ல நின்று ஒரு இடத்துல கூட வரலங்க. அவர் வந்து வியூக வகுப்பாளர்னு ஊர் ஊரா சுத்தி காசு சம்பாரிச்சுக்கு இருக்காரு. ஆனா சொந்த ஊருக்குள்ள ஒரு இடத்துல கூட பிரசாந்த் கிஷோர் ஜெயிக்கல. ஆல்ரெடி அவர் எலெக்ஷனை பார்த்தவர். அவரெல்லாம் அடுத்து தள்ளுவாரெல்லாம் நம்பிக்கை எல்லாம் இல்லைங்க. அவர் வேணும்னா கருத்துக்களை பேசிக்கிட்டே உட்கார்ந்துருக்கலாம். நம்ம ஊர்ல விஜய் மாதிரி வாயில வடை சுட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா அங்கெல்லாம் தேராது. நீங்க பிரசாந்த் கிஷோர் போன எலெக்ஷன்ல தோத்து போனவருங்க. ஒரு இடத்துல கூட வர முடியல. அவர் தேர்தல் வியூகம் எல்லாம் பிசு பிசுத்து நமத்து போச்சு. அவர் சீன்லே கிடையாது. நீங்க அவரை தூக்கி ஓரமா வைங்க. இப்ப சீன்ல 2 கூட்டணி தான். ஒன்னு என்டிஏ, இன்னொன்னு இந்தியா கூட்டணி. இந்த 2 கூட்டணியில இந்தியா கூட்டணி பக்கம் மக்கள் நிக்கிறாங்க. இத உடைக்கிறது தான் பாஜக பல விஷயங்களை அள்ளி தெளிக்கிறாங்க. ஆனா கரெக்டா கீழே நின்னு மக்களை ஒண்ணு திரட்டிட்டோம்னா இந்த முறை நிச்சயமா பீகார்ல ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்றதான் கள நிலவரம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. நன்றி நன்றி மகிழ்ச்சி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.